அதிமுகங்கிற அந்த கட்சியை உடைத்து கொண்டு சிதைத்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க பாஜகவை விட்டு தனித்து நில்லுங்கள், நீங்களா நாங்களான்னு சண்டை போட்டுக்கலாம். பாஜகங்கிற கட்சி தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அது அழித்தொழிக்கப்பட வேண்டும். இது இலக்கு. பாமக வந்தாலும் சரி, தேமுதிக வந்தாலும் சரி, அந்த கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த கூட்டணி உருப்படாது. அங்க தொடர்ந்து தோல்விகள், 11 தோல்விகள். அதுக்கு மேலையும் பழனிசாமி தாக்கு பிடிப்பாரு போல. எங்களுக்கு பாஜக வேண்டாம்ங்கிறது தானே அன்புமணி ராமதாஸ் வைக்கிறாரு. இப்போ பாஜகவும் பாமகவும் கூட விசிகாவின் தட்டிலேயே சமமாக இல்லை. தமிழர்களுக்கு ஒரு தனி உணர்வு உண்டு. எங்களுக்கு எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க பட்னாவிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஹிந்தியை தான் கொண்டாடுறாரு. இனி அதனாலதான் மராட்டிக்காரங்க கத்திட்டு இருக்கான். முருகன் மாநாட்டை உங்களால் குஜராத்தில் நடத்த முடியுமா? கைலாசத்தில் முருகனுக்கு கோயில் அமைத்து அங்கே காவடி எடுக்க முடியுமா? தமிழ்ல தானே பேசுறீங்க. அது அழிவு நிலையில இருக்க முடியும். அழிவுல செத்து போச்சு. இதெல்லாம் அப்படியே எழுதி வச்சு பாட்டா பாடுங்க, கவிதை மாதிரி. இதுல இத்தனாயிரம் ஊழல் ஊழல் ஊழல். இது ஒரு வகையான குறைபாடு சார். ஒருவேளை உங்களுக்கு கண்டடி நீங்க மாத்தணும். பாஜக அதிமுக கூட்டணி பார்த்து திமுக கூட்டணி பயப்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களும் பயப்படுகிறார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் ஊடகவியலாளர் சுமன் கவி சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கருணாநிதியிடம் இல்லாத ஒன்று ஸ்டாலினிடம் உள்ளது. ஏன்னா கருணாநிதி அந்த கூட்டணி 2 வாட்டி தான் இருக்கும். ஆனா இவரை இம்பாக்டா 3 எலெக்ஷன் கொண்டு போயிருக்க. அப்பன்னா கருணாநிதி விட ஸ்டாலின் ஒரு அரசியல் சாணக்கியர். அனைத்து கூட்டணி எப்படி ஒருங்கிணைத்து கொண்டு போறதுல ஒரு கில்லாடி தானே. அதாவது இது உண்மைதான். அதாவது உண்மைதான் மீனிங் என்னன்னா, அப்பாவை மிஞ்சிய மிகச்சிறந்த ஆளுமை அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதையெல்லாம் மீறிய ஒரு உண்மையை நாம அங்க பேசணும். என்ன அப்படின்னா, ஒரு அபாயம் இங்கே இருக்கிறது. அது இந்துத்துவ சனாதன அபாயம். அதைத்தான் இவங்க கொசுவை ஒழிப்பது போல் சனாதனத்தை ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் பேசினார். அதுக்கு எதிர எங்கெங்கெல்லாமோ கேஸ் கொடுத்தாங்க. அப்போ புறவயமான ஒரு சூழல் இருக்கு. நீங்க கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும் சரி, அல்லது திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, சில நெருடல்கள் பின்ன இருந்தாலும் கூட அதை அவர் ரொம்ப மேனேஜ் பண்றதுல ரொம்ப சிறப்பா செயல்படுறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நெகோஷியபிள் பண்றதுலயும் இவர்கள் யாரு கலைஞரை விட மிக சரியாக சீற்று பேரத்துல எல்லாம் கூட மிக சிறப்பாக செயல்படுறாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிராளிகள் ஒன்று கூட்டுகிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக வேண்டிய தேவை ஏன் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஒரு மிருக பலத்தோடு ஒரு அரசு இருந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை இந்திய மக்கள் அனைவரையுமே ஒடுக்குகிறது. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மெகா கூட்டணி சில்லறையாக பல்வேறு சித்தாந்தங்கள், பல்வேறு கண்ணோட்டங்கள் கொண்ட எதிரெதிர் கண்ணோட்டங்கள் கொண்டவர்கள்லாம் கூட ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இந்தியா கூட்டணிக்கு இருந்தது. அதே மாதிரி தமிழக களத்தில் எல்லோரும் ஒன்றிணைந்து சேர வேண்டிய, நெருங்கி ஒன்றாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் பாஜகவால் இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு அவர்கள் இயங்குகிறார்கள். ஸோ டூ அண்ட் ஃப்ரோ. ஒரு பக்கம் நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமையோ அவர்களுடைய திறமையோ நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி அப்பாவை மிஞ்சிய பிள்ளைன்னு சொல்வதன் மூலமாக நான் கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பை குறைத்து மதிப்பிடவும். என்ன கூட்டணி கொண்டு போறது அந்த கூட்டணியிலுமே சொல்றேன். கேளுங்க. அதாவது கூட்டணிங்கிறதுல கடந்த காலத்தில் எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு மாநில கட்சி சகமாக இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் மாற்றி மாற்றி கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு வசதி இருந்தது. இங்க பேரம் படியல அப்படின்னா அங்க போய்க்கலாம்.
அல்லது இந்த அடுத்து அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போது அப்படி இல்லை. இப்போது மொத்தமா அங்க இருக்கக்கூடிய மதவாத சக்தியை வீழ்த்தி ஆகணும். அது உள்ள வராம பாத்துக்கணும். உள்ள வராம பாத்துக்கணும்னு சொல்லி அது உள்ள நுழைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அது அதிமுகங்கிற அந்த கட்சியை உடைத்து கொண்டு சிதைத்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது நீங்க எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய சனாதன சக்திகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்காரர்கள் அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத விமர்சிக்கிறாங்க. அதோட பொருள் என்னன்னா, நீங்க பாஜகவை விட்டு தனித்து நில்லுங்கள், நீங்களா நாங்களான்னு சண்டை போட்டுக்கலாம். ஆனா பாஜக வேண்டாம். இதுதான் திருமாவளவன் சொல்வது, இதுதான் திமுக விமர்சனம் எல்லாமுமே. அப்போ எதிர்கூட்டணியே தனித்து நிற்க வேண்டும், சண்டையிடணும்னு ஆசைப்படுகிறவர்கள் இங்கே ஒரு இன்டாக்டா இருக்கிறதுக்கு பின்னாடி பாஜகங்கிற கட்சி தான் பிரதானமாக வேலை செய்கிறது. இப்ப நீங்க ஒரு வெள்ளைக்காரன் நின்று இந்தியாவையே ஒடுக்கும் போது தேசிய உணர்வு எப்படி ஒட்டு மொத்தமா இந்தியாவில் பொங்கி வந்துச்சோ, அதே மாதிரி ஒரு ஒரு பொது எதிரி தான் இந்த கூட்டணியை வலுப்படுத்துகிறார்கள். சோ நீங்க சுத்தி சுத்தி அண்டை கொடுத்து பெரிய பெரிய அதாவது பீம் கொடுத்து நிறுத்தி வச்சிருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர் போர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி சார். அப்படி அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்றம், 3 தேர்தலையும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் இப்பொழுது 2026 இந்த கூட்டணியால் நாம் வெற்றி பெற முடியாதோ என்பதனால் சில கட்சிகள் நாங்கள் சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கேன். அப்பன்னா அவருக்கு தோல்வி பயம் வந்து விட்டதா? இப்போ ஒரு அந்த கூட்டணியில் இருந்தவர்கள் பாமக, கடந்த முறை பாமக இன்னைக்கு 2ஆ பிரிஞ்சு நிக்குது. சில கட்சிகள்னா யாரை நீங்க சொல்ல முடியும்? சில கட்சிகள்னா யார்? தேமுதிக. தேமுதிக எப்படிப்பட்ட கட்சி? கடைசி நிமிஷம் வரலும் இங்க பேரமா அங்க பேரமா, இங்க எக்ஸ்ட்ராவா அங்க எக்ஸ்ட்ராவான்னு வாசலை கடைசி நிமிஷம் வரலும் திறந்து வச்சிருக்க ஒரு கட்சி. அதே மாதிரி பாமகவும் அது சற்றும் சளைக்காத கட்சி. இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, அப்பா தனி பையன் தனிங்கிற அளவில் தான் பிரிஞ்சு நின்று பேரம் நடத்துகிறார்களே தவிர, மற்றபடி இதுவும் கூட பேரத்தை கூட்டிக் கொள்வதற்காகத்தானோங்கிற கேள்வி எல்லாம் என்னைய போன்றவர்களுக்கு இருக்குது. ஸோ அங்கோடி கொஞ்சம் வாங்கிக்கலாம், இங்கோடி கொஞ்சம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு டபுள் கேமா கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்படி வருகிறவர்களை சேர்த்துக்கிடுவோம்னு சொல்லி அவர் உறுதியா சொல்லல. சில கட்சிகள் மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, மூவ் பண்ணுதுன்னு தான் சொல்றாரு. ஆமா, அப்பனா மூவ் பண்ணா நாங்க சேர்க்கறதுக்கு ரெடியா அப்படி இல்லையா? அப்பனா பொருள் அது இல்லையா? திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு செக்கு வைக்கிறதுக்கு அப்படி ஒரு பயன்படுத்துகிறாரா? அதாவது நாம அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பாஜகங்கிற கட்சி தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அது அழித்தொழிக்கப்பட வேண்டும், இது இலக்கு. நாங்க ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். கூடுதலா 2 செங்கலை போட்டு இல்ல கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுதான். அதுக்கு ஒரு 2 பேர் வாராங்க, அவங்களா வாராங்க. அப்போ நாங்க சொல்ற டிமாண்டுக்குள்ள கொடுக்குற இதுக்குள்ள இருப்பாங்கன்னா அதை செய்துக்கிட்டதுக்கு எந்த ஒரு கூட்டணி தான் தயாராகாது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்? அதாவது நான் பலவீனமாக இருப்பதால் இந்த டானிக்க குடிக்கல, நான் இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கணுங்கிறதுக்காக சத்து டானிக் குடிக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதே மாதிரி எங்களுடைய கூட்டணி நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வியாதியஸ்தன் டானிக் குடிக்கிறதுக்கும் நான் என்னை உடலை வலுப்படுத்திக்கிட்டதுக்காக கொஞ்சம் சத்து டானிக் குடிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல. கூட்டணி இன்டாக்டா இருக்குது, வலுவா இருக்குது. எக்ஸ்ட்ரா வர்றவங்கள சேர்த்துக்கிறதுக்கு நாங்க அதுல இடைவெளி இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இருக்கிற பிரச்சனைனா வருகிறவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, திமுக தரப்பில் பலவீனமா இருக்கு, அல்லது திமுக தரப்பில் ஏற்கனவே இருக்கிறவர்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க. வருகிறவர்கள் அங்கே சோபிக்கல, அங்க லாபம் இல்ல. வருகிறவர்களுக்கு, அதாவது பாமக வந்தாலும் சரி, தேமுதிக வந்தாலும் சரி, அந்த கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை, அந்த கூட்டணி உருப்படாது, அந்த கூட்டணியால் இந்த மக்களுக்கு அந்த கூட்டணி இல்ல, அந்த கூட்டணிங்கிறது 2021 அவர்கள் அமைத்த கூட்டணி தான் அந்த கூட்டணி. இப்ப இருக்குன்னு நான் சொல்லல. அப்படி ஒரு கூட்டணி அங்க இருக்குன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு பிரிஞ்சு நிக்கிறாங்கல்ல, பிரிஞ்சு கிடக்குறாங்கல்ல, இன்னும் ஒப்பந்தத்துக்கே ஒண்ணும் ஆகாம. அப்ப அவர்கள், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க,
இப்பவே நாம் கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வருஷம் கிட்ட ஆயுது. நீங்க கூட்டணி எப்ப பேசணும்? கடைசி நிமிஷம் தான் பேசுவாங்க. ஆனால் நீங்க இப்பவே உறுதியா என்ன சொல்றீங்க? திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அதோட பொருள் என்னன்னா அதுல மாற்றம் பெருசா இல்ல இல்லைன்னு அர்த்தம். 3 தேர்தல் வெற்றி கண்டது அதனால வலுவா இருக்கு. அதுதான். அப்போ நீங்க மட்டும் இல்ல, எல்லா டிவி சேனல்கள்லயும் அல்ல எல்லா அறிவுஜீவிகளும் சொல்லுவது எல்லோருக்கும் தெரிந்தது, அரசியல் விமர்சனம் தெரிந்தது என்னன்னா இது இன்டாக்டா இருக்கு. அதுல மாற்றம் பெருசா கிடையாது. ஆனா அங்க சிதறி கிடக்குது. ஏன் சிதறி கிடக்கு? அங்க தொடர்ந்து தோல்விகள், 11 தோல்விகள். அதுக்கு மேலையும் பழனிசாமி தாக்கு பிடிப்பார் போல இருக்கு. இன்னும் தோல்விகளுக்கு தயாராகிட்டு இருக்காருன்னு தோணுது. கருணாநிதி அவர்கள் தோல்வியை கண்டது இல்லையா? இல்ல அதுக்கு இது பதில் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா 11 தோல்வி அவர் கண்டது இல்ல. 10 தோல்விகளை கருணாநிதி கண்டிருக்காரு. அதான் சொல்றேன். இது 11வது தோல்வி. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருக்காங்க. நீங்க கருணாநிதி தோல்வியை கண்டார கண்ணில்ங்கிறது ஒரு கேள்வி சார். அவரை நம்புவதற்கு கூட்டணி இருந்தேன்னா அவர் ஒரு தலைவராக இருந்தார். இவரை நம்பாம தானே இவங்க வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க ஒண்ணும் இல்லைங்க. பாமக ஏன் பாஜக பாமக ஏன் அதிமுக கூட்டணியில் அங்க நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஏன் சொல்லல? எங்களுக்கு பாஜக வேண்டாம்ங்கிறது தானே அன்புமணி ராமதாஸ் வைக்கிறாரு. அந்த வேண்டாம்ங்கிற நிலைமையை அதிமுகவால் எடுக்க முடியல இல்லையா? அப்ப தோல்வி மட்டுமே காரணம் இல்ல, ஆளுமை ஒரு காரணமா இருக்குது. தனித்து நிற்பதோ அல்லது கூட்டணியை வலுவாக கட்டமைக்கிற ஆற்றல தேவைப்படுகிறது. அந்த ஆற்றல் அதிமுகவுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் வைக்கிறேன். அப்பனா சில கட்சிகள் சொல்லி முடிச்சிடறேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்போ திமுக பலவீனமாக இருக்கிறதா அதனால் சேர்க்கிறதாங்கிற கேள்வியும் தவறு. அதே மாதிரி இருக்கிறவர்களை இவர்கள் போயிடுவார்களான்னு சந்தேகப்படுகிறார்களாங்கிற கேள்வியும் தவறு. வருகிறவர்களுக்கு இங்க இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அதோட பதில். வருகிறவர்கள் ஏன் வருகிறார்கள்னா அந்த கூட்டணி வலுவாக இல்லை, அது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, தொடர்ந்து தோல்விகளை நாங்கள் சந்திக்கிறோம்னு அவர்கள் வருகிறார்கள். இதைத்தான் புரிஞ்சுக்கணும். சரி, திருமாவுடைய கொள்கை பாஜக ஜாதியவாதி கட்சியான பாமக இருக்க கட்சியோடு நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ராமதாஸ், ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் புகழல தந்தைக்கு தனை எப்படி இல்லாம், ஆனா என் பையன் அதே மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்ப திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பாரா? அப்படி சேரும்போது நீங்க திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி திருமாவளவர் அவருடைய கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய பொதுச் செயலாளர் அவரு ரவிக்குமார் இருக்கிறாரு, எம்பி ரவிக்குமார். அவர் சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணியை விட்டு பாமக வெளியேற வேண்டும். அதோட பொருள் என்ன? நீங்க எங்க கூட்டணிக்கு வரணும்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் கிடையாது. இல்ல அப்படி அர்த்தம் கிடையாது. நீங்க அங்க சேராதீங்க. தனித்து நின்றாலும் சரி, வேறு யாரோட கூட்டணி நின்றாலும் சரி, பாஜகவோடு கூட்டணி சேர. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பாமக ஒரு சாதியவாத கட்சி அப்படின்னு முழுவதுமாக முடிவு கட்டுவதாக இருந்தால் ஏன் பாஜக மதவாத கட்சியோடு சேர வேண்டாம்னு ஒரு அக்கறை தேவைப்படுகிறது. அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அப்போ பாஜகவும் பாமகவும் கூட விசிகாவின் தட்டிலேயே சமமாக இல்லை. சொல்றது உங்களுக்கு அப்போ இவங்க பாஜகவை வேறாகவும் பாமகவை இன்னொரு தளத்திலிருந்து தான் இது பண்றாங்க. சாதியவாதத்தை இது போற்றுகிறது. அவர்கள் தலித் அல்லாதார் கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். அதனால திருமாவளவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன? என் தம்பி பிள்ளை மாதிரி அவன் எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம், அவரு கல்யாணம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனாக அல்லது ஒரு தகப்பனாக ஒருத்தர் அக்கறையோட கேட்கிறாரு. திருமாவளவன் உடனே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாரா? இந்த பண்பு, இந்த உறவு நீங்க பாஜகவோடு விசிகாவுக்கு இருக்கா? அப்போ என்ன அப்படின்னா உள் முரண்பாடு, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய உள் முரண்பாடு என்பது, சாதியவாதம் என்பது மோசமானதுதான். அதை டாக்டர் ராமதாஸ் ஊக்குவித்தாரு. இன்னைக்கு அவர் என்ன நிலைமையில இருக்கிறாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரத்தம் வலுவாக இருக்கும் போது எல்லாரும் அருவாளை தூக்கிட்டு வர்றதுதான் சார். ரத்தம் சுண்டி போன காலகட்டத்தில் திருந்தியவர்களையோ மாறியவர்களையோ சேர்க்க கூடாதுன்னு ஒரு சட்டமும் கிடையாது. அதை மாற்றிக்கொள்ள மாட்டாருன்னு நாம விசிக தலைவரை பிரிடிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட இல்ல. அப்பனா பாமக ஒரு ஜாதிய கட்சி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்படி இருங்க சார்,
அப்படி இருக்கும்போது திமுகவில் வந்து சேர்ந்து விட்டால் அது சமூக நீதி கட்சி ஆயிடுமா? எப்படி பாஜகவில் பல ஊழல் கட்சிகள் சேர்ந்து விட்டால் சொல்றோம்ல, வாஷிங் மிஷின்ல போட்டு எழுது விட்டா, அதே மாதிரி இதுவும் அப்படிதானா? இல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் பாமகவை முழுவதுமாக சாதி கட்சியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி அப்படி குத்தல. சாதி கட்சி சமாளிக்கிறீங்களா? இல்ல இல்ல நீங்க சாதிய இல்ல கட்சி இல்ல கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. சாதி கட்சியாக அது இயங்கியது. ஆனா சாதி அது அதோட பேர் என்ன? அதோட பேர் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி. வன்னியர் கட்சின்னு தானே வச்சிருக்கணும். வன்னியர் கட்சி தானே இல்ல வச்சிருக்கணும். ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி அப்ப ஏன் இருந்தது. பாட்டாளி இப்பொழுது அப்ப ஏன் பாட்டாளி மக்கள் கட்சின்னு இல்ல இல்ல வச்சாங்க? அது நீங்க சொன்னது ஸ்டார்டிங்ல இருந்து சார். சமூக நீதி அவங்க கிட்ட இருந்தது. ஏன்னா தலித் எழில்மலைன்றவர் ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கினாரு. ஆனா இப்ப தலித்தை ஆக்கினால் மட்டும்தான் அது சமூகம். இல்ல, அப்படி இல்லைங்க. அது நீங்க முதல்ல நான் சமூக நீதி சொல்றது கட்சியா நான் இருந்தது. இப்ப சொல்லிருந்தேன் இல்லையே. சொல்லிருந்தேன். பாட்டாளிகள்னா உழைக்கும் வர்க்கம் சார். உழைக்கும் வர்க்கத்தின் உள்ள எல்லோரையும் மதிக்கக்கூடிய இடத்தில் தான் இப்ப ராமதாஸ் இருந்தார். கடந்த காலங்களில் அவர் மாவோயிஸ்டுகளை விட எம்எல் பார்ட்டிகளை விட மிக தீவிரமாக இடதுசாரி சித்தாந்தம் பேசியவர், மேடைகள்ல முழங்கினவர், சனாதனத்துக்கு எதிராக சங்கமித்தவர், அப்படி என்ன சங்கல்பம் எடுத்தவர், எவ்வளவு பண்ணவர். இன்னைக்கு அவருடைய தேவைக்காக ஒரு திசை மாறி போயிட்டாரு. சரிங்களா? திசை மாறி போயிட்டாருன்னா கண்டிப்பா திரும்பி வர முடியாத அளவுக்கு வெகு தூரம் போயிட்டாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் இன்னைக்கு சாதி கட்சியா இன்னைக்கு உருமாற்றி வைத்திருக்கிறாரா? வச்சிருக்காரு. அதுல மாற்று கருத்து இல்ல. சரிங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன், அவர் ஆரம்பித்த புள்ளி இன்னைக்கு வரலும் 10.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு தாங்கன்னு கேட்கறாங்க. அது என்ன கேட்கறாங்க? அது சமூக நீதி தானே. அது அந்த சமூகம், அதாவது அந்த சமூகம்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே அடிக்கல்லாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க. அதுல எங்களுக்கு உரிமை இல்லைன்னு கேட்கிறாரு. அதுல என்ன குற்றம் இருக்கு? அப்ப அதுதானே சமூக நீதி. அப்ப சமூக நீதிக்காக போராடுறாங்களா கேட்கலாம்னா இல்ல, கேட்காமல் இல்லை. ஆனா என்ன நடக்கு அப்படின்னா, சாதியினுடைய பொதுத்தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். அவன் என்னை மிதிக்கிறான் அப்படின்னு கோவப்படுற எந்த ஒரு சாதிக்காரனும் தனக்கு கீழே ஒரு சாதி இருக்குது அதை மிதிக்க கூடாது அப்படிங்கிற உணர்ச்சி அவனுக்கு கிடையாது. அப்போ இது பிரச்சனை தனிப்பட்ட ராமதாஸின் பிரச்சனை மட்டுமல்ல. ராமதாஸ் ஒண்ணு பண்ணிருக்கணும். தன் கையில் பவர் இருக்கும்போது தலித் அல்லாதார் கூட்டமைப்புன்னு உன்னை உருவாக்கி இருக்க கூடாது. இது கடந்த கால தவறு. மற்றபடி அவரு பேரம் பேசுவதில் கூட எனக்கு முரண்பாடு கிடையாது. அது அவருடைய விருப்பம். சார் இவ்வளவு நீங்க அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. நான் சர்டிபிகேட் கொடுக்கலைங்க. கட்சி கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் அது வன்னியர்கள் கட்சிகள். அப்பன்னா ஒரு சமயம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு சமயம் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் விசிக அவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பாரா? இல்ல, விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் பாஜகவை விட்டு பாமக, அதுவும் ராமதாஸ் வெளியில் வர வேண்டும்னு சொல்றாரு. அதுக்கு பொருள் என்ன? அதுக்கான பொருள் தான் இதுக்குள்ள இருக்குது. வெளியில வந்தா யாரோட நிற்பதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுல சில நேரங்களில் சில சமரசங்களை பண்ணி கொண்டுதான் கூட்டணியை உருவாக்குவாங்க. சரிங்களா? வந்தா அப்படியே விட்டுட்டு அவர் வாட்டு நிக்கட்டும், நாம வாட்டு இப்படி போவோம் அப்படின்னு போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த தைரியத்தோடு முடிவெடுத்தால் தவறில்லை. அதையும் செய்வார் ஸ்டாலின். ஆனா நீங்க இப்ப கேள்வி என்னன்னா, எங்களோடு வேறு வருகிற கூட்டணி கட்சிகளை சேர்ப்போமா சேர்க்க மாட்டோமாங்கிற கேள்விக்கு வரும்போது பாத்துக்கலான்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படிதான் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட. அந்த பதிலுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரி, அதாவது இப்போ ராமதாஸை முழுவதுமாக நீங்க அக்யூஸ் பண்ணி தள்ளி ஒதுக்கி, அதாவது அது வந்து அவர் வந்து ஒரு ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி கிடையாது. ஆனா பாஜக அப்படி இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் விசிக சொல்லுது. நீங்க இது வெறுமனே கூட்டணி கணக்காக மட்டும் பார்க்காமல் மக்கள் நலன்னு பாருங்க. நான் சொல்றேன். அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் திரு ராமதாஸை வைத்துக்கொண்டு திருமாவை மிரட்டுறாரு. நீ உள்ள வந்தா எனக்கு உள்ள, நீ இல்ல போனா இன்னும் வரத்துக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ட்டு நீ பேரம் பேசுவதற்காக இத்தோடு நிறுத்திக்கொள் அப்படின்னு மறைமுகமாக அவருக்கு உணர்த்துகிறாரா? இது நல்ல அதாவது நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு சொல்றீங்க. என்ன அப்படின்னா, இப்போ விசிகாவுக்கு வந்தா எத்தனை சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கும்? சும்மா சொல்லுங்களேன். ஒரு 10 சீட்டாவது கொடுக்கணுமா? சும்மா சொல்றேன். ஒரு 10 சீட்டாவது கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படித்தானே?
அதனுடைய வாக்கு வங்கி கணக்குப்படி ஒரு 10 சீட் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல தன்னுடைய 174 சீட் நினைக்கிறேன் போன தடவை திமுக நின்னது. 182 182 அதாவது 133 அந்த சின்னத்தோடு. சரி சில 182 பேரு சின்னத்தோடு சேர்த்து சொல்றேன். சரி 182 நின்னாங்க இல்லையா? அப்ப அந்த இதுல இருந்து ஒரு 4 சீட் அவர்கள் இழப்பார்களா மாட்டார்களா? யாரு சார்? திமுக இழக்குமா? நான் என்ன சொல்றேன், வருகிறார் ஒருத்தர், அவருக்கு சேர்த்து கொடுக்கணும்னா விசிகா இருந்தா பிடிங்கி கொடுப்பாங்க. பெரிய கட்சி ஏதோ அதானே அதிகமா கொடுக்கும். அப்ப இழப்பு யாருக்கு அதிகம்? திமுகவுக்கு. திமுகவுக்கு தானே அதிகம். இப்போ உண்மையிலே கவலைப்பட வேண்டியது விசிகாவினுடைய திருமாவளவனா திமுக தொண்டர்களா? இல்ல அவங்க அதிகமாக இல்ல அதிகமாக டிமாண்ட் கேட்கறதுனால நான் 2026 தொகுதியோடு கொடுத்தன அத்தோடு வச்சுக்குங்க. ஏன்னா அப்ப வந்து வேற சூழ்நிலை. அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும், இந்த பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், அந்த சமரசத்துக்கு வந்தாங்க. இப்ப அந்த சமரசம் இல்லை. ஏன்னா சிபிஎம் அவரும் எங்களுக்கு கூடுதலான இடங்கள் வேணும்னு கேட்கறாங்க. எல்லாருமே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் இப்படி பார்க்க கூடாது? வாங்க நாங்க உங்களுக்கு இடம் தர்றோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக பாமகவை வெளியில் நிறுத்தி பாஜக கூட்டணியில் சேர விடாமல் தடுக்கிறார் ஸ்டாலின், ராஜதந்திரமாக செயல்படுகிறார்னு ஏன் சொல்லக்கூடாது? இது இப்படியும் வச்சுக்கலாம். கடைசி நேரம் விட்டுறாரு. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைந்ததால் தன்னுடைய வெற்றி பாதிக்கப்படுமோ என்று அனைத்து கட்சிகளும் கூட பாஜக கூட அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்களும் அதிமுக விட்டு எங்களுக்கு எதிரி பாஜக தான் அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ற. அப்பன்னா திமுக கூடிய வெற்றி சூத்திரம் வெற்றி கொடுக்குது பாஜக, அதனால் அதை எடுக்கிறாரு. அதாவது திமுகவின் வெற்றி சூத்திரம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. திமுக முதல்ல வெற்றியை தாண்டி, திமுக ஒரு அரசியல் கட்சி மட்டும் இல்லை. ஏன் போன 2 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் சொல்றாரு, நான் எல்லா சீட்லையும் எல்லா இதையுமே விட்டுட்டு நான் போராடுவதற்கு கூட தயாருங்கிறாரு. அது திருமாவளவனுக்கு மட்டுமல்ல, திமுகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக உருவாகுதே தவிர திராவிட சித்தாந்தம்ங்கிறது அரசியல் சித்தாந்தம். அதாவது ஓட்டு கட்சி அரசியலுக்கு வந்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். திராவிட சித்தாந்தத்தின் முன்னோர்கள் அதுக்கு முன்னாடியே நீதி கட்சியிலிருந்து தான் அது ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இருக்குது. நீங்க அது ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்டது. சரிங்களா? அதுல பெரியார் வந்து அதை வலுப்படுத்துகிறார். அதை நீங்க ஓட்டு கட்சியில வந்து ஜெயிக்கணும்னு வந்து நிக்கிறாங்க. மற்றபடி சனாதனத்தை தூக்கிக்கிட்டு வர்ற பாஜகவை எதிர்த்து நிற்பதுங்கிறது ஒரு இன்பில்டு கடமை. அதாவது தன்னுடைய இருப்புக்கு, அதாவது அதனுடைய சித்தாந்த தேவை. நீங்க அதை வெறுமனே வெற்றியோடு கொண்டு போய் முடிக்கிறீங்க. வெற்றி கிடையாது. இது இல்லை. அந்த சிந்தனையும் அந்த சிந்தனை போக்கும் அடிச்சு நொறுக்கப்படணும். சரி, இப்படி வச்சுக்கிடுவோம். அப்படின்னா கடந்த காலங்கள்ல இவங்க சேர்ந்து இருந்தாங்களே அப்படின்னு நீங்க ஒரு 98ல இவங்க வந்து 99ல சேர்ந்தாங்களே, கூட்டணி அமைத்தார்களே, நீங்க கேள்வி கேட்கலாம். 99ல் இருந்த பாஜகவின் நிலை என்பது வேறு, இன்னைக்கு பாஜகவின் நிலை என்பது வேறு. நீங்க 99க்கு பிறகு 2001ல தான் 25 வருடங்களுக்கான நீட்டிப்பை வாஜ்பாய் அரசு செஞ்சது. தொகுதி மறுவரையறையில. இன்னைக்கு பாஜக செய்யுமா? நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இன்னும் அதை பத்தி எதுவுமே இல்ல. நீங்க தானே 25 வருடம் தள்ளி போடுமா? இல்ல தமிழக இல்ல இந்தியாவில் எந்த கட்சியும் தொகுதி மறுசீராய்வு பத்தி இதுவரைக்கும் எதுவும் சொல்ல மத்திய அரசு எதுவுமே வெளியில்ல சார். போன மாசம்தான், ஒரு 4 நாளைக்கு முன்னாடிதான் எங்கள் மொழி எங்களுடைய உரிமை எங்களுடைய மரியாதைன்னு மராட்டிக்காரர்கள் போராடி இருக்கிறார்கள். நாங்க 1938 போராடிட்டோம். நாங்க அதுக்கப்புறம் 1964 போராடி இருக்கிறோம். எங்களுக்கு ப்ரிடிக்ஷன் உண்டு சார். தமிழர்களுக்கு ஒரு தனி உணர்வு உண்டு. எங்களின் எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியும். எங்களின் பிரச்சனை எதுன்னு தெரியும். 10 அடி தூரத்துல இருந்தே எதிரியை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு உண்டு. இன்னைக்கு நீங்க எத்தனை வருஷம் ஆகுது சார்? 84 வருஷம் ஆகுது. இப்ப நீங்க வந்து மராட்டிக்காக போராடிட்டு இருக்கீங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது ஏதாவது ஒரு 3 மொழின்னு தானே பேசுனீங்க. நீங்க பட்னாவிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஹிந்தியை தான் கொண்டாடுறாரு. இனி அதனாலதான் மராட்டிக்காரன் கத்திட்டு இருக்கிறான். இப்படி புரிஞ்சுக்கங்க சார், உணர்ச்சியோட புரிஞ்சுக்கங்க. சரி, சனாதனம் சொல்றீங்களே, இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சனாதனவாதி தானே?
என்ன சனாதனவாதி? இந்து என்றாலே சனாதனம் தானே. யாரு சொன்னா? அஹ்? எந்த சட்டத்துல இருக்குது? இல்ல வாட் இட் மீன்ஸ் சனாதனா? சனாதனம் அதுதானே. சனாதனா என்ன? சனாதன எல்லோரும் எதுவுமே மாற்றத்துக்கு உரியது அல்ல. அல்ல. மாற்றத்துக்கு உரியது அல்லங்கிறது சனாதனம். மாறாததுன்னு சனாதனம். ஆமா. இந்துங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறது. மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? ஆமா. நீங்க இந்து சமூகமே மாறுதான் இல்லையா? நான் என்ன சொல்றேன், இந்துன்னு இருக்கிற ஒருத்தன் நாளைக்கு வேற ஜாதியா மாற, வேற வேற கம்யூனிட்டி, சாரி வேற ஒரு மதத்துக்கு போக முடியுமா? போக முடியாதா? போலமே. ஒண்ணு. ஏற்கனவே கிருஷ்ணரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இப்ப சாய்பாபா கும்பிடலாமா? கும்பிட முடியாதா? அது இந்துவில் பல கடவுள்கள் இந்துல இருந்து இருக்குது. முஸ்லீமுக்கே போறானே. நீங்க அப்போ மாற்றம் இருக்கு சார், மாற முடியும். சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். இன்னைக்கு நீங்க எதுல இருந்து வந்தீங்க? வீட்டுல இருந்து எதுல இருந்து வந்தீங்க? இது ட்ரெயின்ல ட்ரெயின்ல வந்தீங்க. சனாதன காலத்தில் சேரட்ல அர்ஜுனனும் ராமனும் இவங்க எல்லாம் சேரட்ல வந்தாங்க. நீங்க ஏன் ட்ரெயின்ல பயன்படுத்துறீங்க? சனாதனம் மாறாதது இல்லையா? மாற்றக்கூடாதது இல்லையா? அப்படித்தானே? சாதாரண சார் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறது தான் சார் ப்ரொக்ரெசிவா டயலெக்டிக் மெட்டீரியலிசம், இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை பேசிய மார்க்ஸ் சொன்னது. மார்க்ஸோட சித்தாந்தத்துக்கு முழுதும் விரோதமான, மாறவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய, மாற்ற முடியாது, ஒரு ஜாதியில பிறந்துட்டா இன்னொரு ஜாதிக்கு மாற முடியாதுன்னு சொல்லுகிற இதுதான் சனாதனம். நாங்க இந்துன்னு ஏன் சொல்றோம்? அதாவது இந்துங்கிற அடையாளத்தை 200 வருஷத்துக்கு முன்னாடி அக்குமுலேட் பண்ணி வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போயிட்டான். இதுக்கும் சனாதனத்துக்கு சம்பந்தம் இல்லை. சாதி தான் சனாதனம். இந்துங்கிறது அது கிடையாது. இந்துங்கிறது வேற மதங்கள் எல்லாம் இல்லாம மித்தவங்க எல்லாம் சேர்த்து எங்களை ஒரு அடையாளப்படுத்துறது. எங்களுக்கு இந்த சனாதனத்தை எதிர்க்க வேண்டும், இந்த சாதிய ஒடுக்குமுறை எடுத்து, இதான் எங்களுடைய பிலாசபி. சோ பாஜக அதிமுக கூட்டணி வலுப்பெற்று நீங்க சனாதனம்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்துவும் சனாதனம் ஒண்ணு. நீங்க அதுக்கு ஸ்டாலின் சனாதனவாதின்னு சொன்னீங்களே, எந்த அடிப்படையில் சொன்னீங்க? ஏன்னா அவரு ஒரு இந்துத்துவாதி. அவரோட சர்டிபிகேட்ல என்ன இருக்கு? இந்து தானே இருக்கு. கரெக்ட். அவரோட சர்டிபிகேட்ல என்ன இருக்கு? இந்து தானே இருக்கு. அப்படின்னா இந்து என்றாலே சனாதனம். யார் சொன்னா? அப்படி யார் சொன்னா? அப்படி எங்க அப்படிப்பட்ட எந்த இது இருக்குது? நான் என்ன கேக்குறேன், திமுகவில் 80% சனாதனவாதிகள் இருக்கிறார்கள். முருகன் மாநாட்டை உங்களால் குஜராத்தில் நடத்த முடியுமா? முருக பக்தர்கள் மாநாட்டை உங்களால் குஜராத்தில் நடத்த முடியுமா? கைலாசம் தானே சார் சிவனோட வீடு. ஆமா. கைலாசத்தில் முருகனுக்கு கோயில் அமைத்து அங்கே காவடி எடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு உத்தரகாண்ட் அந்த உத்தரப்பிரதேசத்துக்காரர்கள் காவடி எடுத்து செல்வார்களா? அவர்களுடைய கலாச்சாரமும் எங்களுடைய கலாச்சாரம் ஒன்றா? முருகன்கிற பெயரை இந்த தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்களை தாண்டி தமிழ்நாட்டிலேயே மேல்தட்டில் யார் வைக்கிறாங்க? முருகன் என்கிற பெயரை. சுப்பிரமணியன் பெயர் வைக்கிறது இல்ல, ஸ்கந்தன் சான்ஸ்கிரிட்ல பேர் வைக்கிறது இல்ல, முருகன் தமிழ்ல யார் பேர் வைக்கிறா? சரி. இப்போ இன்னொன்னு சொல்றேன், ஸ்டாலின் சொல்லி பொது உடைமையை உருவாக்குன ரஷ்யாவினுடைய பேர் அவரை வச்சிட்டு இருக்க அவரை நீங்க சனாதனவாதி பேசுறீங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ல உதயநிதி அது தமிழ் பேரா? எது தமிழ் பேரா? உதயநிதி தமிழ் இல்ல. அது ஏத்துக்கிறீங்களா? ஆமா, தமிழ் இல்ல. அப்பனா அதுவும் ஒரு இந்து இதுதானே சார். சமஸ்கிருத பெயர், சமஸ்கிருதத்தை மணிப்பிரவாளம்ங்கிற பெயர்ல சமஸ்கிருதம் தமிழோடு கலக்கப்பட்டது. தமிழர்கள், அதாவது வார்த்தைகள் இல்ல, அதாவது வேற வேற வார்த்தைகளை கொண்டு புகுத்தி தமிழ் சிதைக்கப்பட்டது. அதனாலதான் தனித்தமிழ் இயக்கம் உருவானுச்சு. பெரும்பகுதி பேருக்கு தனித்தமிழ் பெயர்கள் மாற்றப்பட்டுச்சு. கடந்த கலைஞர் இருந்தப்போ கூட சினிமா படங்களுக்கு தமிழ் பெயர்கள் வைக்கணும்னு சொன்னாங்க. முற்றிலும் செய்ய முடியல. எப்படி ஒரு நல்ல தண்ணிக்குள்ள சாக்கடை கலந்துருச்சுன்னா அதை முற்றிலும் சுத்திகரிக்க முடியாதோ, அதே மாதிரி முற்றிலும் சுத்திகரிக்க முடியாத நிலைமையில பெயர்களில் ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த சமஸ்கிருதம். மற்றபடி அது எங்க உயிரோடு இருக்குது? யாராவது சமஸ்கிருதத்துல பேசிக்கிட்டாங்களா? சரி, சனாதனம்னா சமஸ்கிருதம் நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? இல்ல, அந்த சனாதனத்தை பேசுகிற யாராவது சமஸ்கிருதத்தில் வீட்டில் உரையாடி கொண்டிருக்கிறார்களா? தமிழ்ல தானே பேசுறீங்க. அது அழிவு நிலையில இருக்க முடியும். அழிவுல செத்து போச்சு. அழிவு நிலை இப்ப அழுகி கொண்டிருக்கிறது. என்னன்னா பாடல் தூக்கி அடக்கம் பண்ணணும். அதுதான் அதோட இப்போ வேலை. உயிரோட இருக்கிறதா சார் காப்பாற்றணும். பாடி ஆயிட்டுனா தூக்கி அடக்கம் தான் பண்ணணும்.
அல்லது மியூசியத்துல வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு சாதனை செய்யணும்னு பார்க்கிறார். அதாவது 52 காலத்தில் திமுக அடுத்து வந்தது இல்லை. அந்த முறியடிக்க இப்ப முடியுமா? 2026 சாதிச்சு காட்ட முடியுமா? அதான் சார், என்னன்னா மராட்டியத்தில் தேர்தல் என்ன மாதிரியான முறைகேடு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மராட்டிய தேர்தல் முடிந்ததற்கு அப்புறம் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு ஒப்பிட்டு பார்த்து சொல்லப்பட்ட நம்பருக்கும் பின்னாடி அறிவிக்கப்பட்ட நம்பருக்கும் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி பல்வேறு தகுடத்த வேலைகளை, ஏன் 3 பேர் இருந்துதான் ஒரு தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கும்போது அதை மாற்றுவதற்கான வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இப்ப பீகார்ல தீவிரமாக ஸ்ட்ரிக்டா 1 கோடி பேருக்கு மேலான நபர்களுக்கு அந்த வாக்காளர் அடையாளத்தை அளிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. அப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனே கிடையாது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் அப்படின்னா என்ன? சுதந்திரமான, எந்த ஒரு கட்டும் இல்லாத ஒரு ஒரு எலெக்ஷன், தேர்தல் நடத்தப்படணும். அப்படி நடத்தப்பட்டிருக்குதா? அப்படி பாஜக நடத்துதா? அப்ப முழுக்க முழுக்க பயாஸ்டா எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இதுல திமுக வீழ்ந்துருமா வீழ்த்திருமா அதெல்லாம் பேச்சு இல்ல. திமுக ஜெயிப்பதற்கான மக்கள் மனதில் திமுக இருக்குது. அதை வீழ்த்துவதற்கு மிஷின் அவர்கள் கையில் இருக்குது. ஆனா மிஷினரியும் கையில் இல்ல இல்ல இப்பொழுது அதாவது அதிமுக 10 ஆண்டு ஆட்சிகள் பிறகும் கூட 2021 75 தொகுதியில் வின் பண்ணிச்சு. அப்படி ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு. இப்பொழுது இங்க 5 ஆண்டுகளுக்குள்ள பெரிய ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லை. எல்லாமே அனைத்திலும் திரு அமித்ஷா அவர்கள் அதை கோடிட்டு காட்டியிருக்கார். எது? டாஸ்மார்க்கில் 30,000 கோடி ஊழல், கனிம வளத்தில் 5,000 கோடி ஊழல், போக்குவரத்தில் 7,000 கோடி ஊழல். ஒரு மத்திய அமைச்சரே இப்படி சொல்லி இருக்கிறப்ப இதெல்லாம் அப்படியே எழுதி வச்சு பாட்டா பாடணும் சார், கவிதை மாதிரி. இதுல இத்தனாயிரம் ஊழல் ஊழல் ஊழல்னு கேட்டுக்கிட்டு அப்படியான்னு சொல்லி தூக்கி தூரப்பட்டு போயிடுவாங்க மக்கள். எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை! ஈடி போட்ட டாஸ்மார்க் கேஸ், இதுல ஆதாரமே இல்லை. இதுக்கு மேல நீங்க ஆதாரம் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் எந்த தைரியத்துல நீங்க அந்த ப்ரொடியூசர்ஸ் வீடுகளுக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னு சொல்லி 1008 கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க 1000 கோடினாங்க. 6 கோடி, சாரி 60 லட்சத்துக்கு மேல இவர்களால் பணத்தை தேத்த முடியல. 1 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தாதான் நீங்க மணி லாண்டரிங் கேஸே போட முடியும். 23,000 கோடி எவ்வளவு சொல்லிங்க? அமித்ஷா எவ்வளவு சொல்லிருக்க? 35,000 கோடி, 39,000 கோடி. அதான் 39,000 24,000 வாயில வந்தது சொல்றது சார். காலையில அடுத்த நாளைக்கு கேளுங்க, சொல்ல தெரியாது. இப்ப நீங்க சொன்னது எனக்கு தெரியல. அதே மாதிரி அமித்ஷா சொன்னிட்டு மறுபடியும் கேளுங்க, மாத்திருவாரு 45,000 கோடி. அவர்களுக்கு எந்த ஊழலும் நடைபெறல உங்களை உறுதியா சொல்ல முடியுமா? இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இத உத்தரவாதமா நீங்க எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் பேசணும். அப்படின்னா நான் பாஜகவுக்கு 10 ரூபாய், எது செந்தில் பாலாஜி 10 ரூபாய், அதெல்லாம் பேசக்கூடாது சார். மோடி அப்படின்னா 50 ரூபா வாங்கிட்டு போறாரு. நேத்து கூட சிலிண்டர் வாங்கி போட்டேன், 50 ரூபா வாங்கிட்டு போயிட்டான். 2வது மாடிக்கு வரேன்னா 100 ரூபா கேட்கறான். மோடி எவ்வளவு சம்பாதிச்சார்? அதுவும் இதுவும் மோடி எவ்வளவு சம்பாதிச்சார் சார்? இது ஒரு ஏஜென்ட், அது ஏஜென்ட். ஆனா இங்க நேரடியா அரசாங்கமே விக்குது சார். ஏஜென்ட்டுக்கு என்ன சார் பணம் போவாது? எவ்வளவு சார் வேடிக்கை பாக்குறீங்க? டைரக்டா அரசாங்கமே விக்குது. 50 ரூபா நேத்து சிலிண்டர் வாங்கினேன் சார். 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டான். அடுத்த வீட்டுக்கு மேல வீட்டுக்கு போடுறதுக்கு 100 ரூபா கேட்டான். இதுல எத்தனாயிரம் கோடி மோடி அடித்தார்? அதற்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த 10 ரூபா கேஸுக்கு நான் பேசலாம். இல்ல, அது டைரக்டா வீட்டுக்கு வீடு சிலிண்டர் இருக்குது. வீட்டுக்கு வீடு குடிகாரம் இல்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி தான் குடிகாரம் இருக்கிறான். சரிங்களா? நீங்க 2க்கு வித்தியாசம் இருக்குது. சிலிண்டர் அதிகமாவே செலவாகுது. இந்தியா முழுவதும் சிலிண்டர்கள் சப்ளை ஆகுது. இந்தியா முழுவதும் நடத்தப்படுகிற கொள்ளையின் அளவு என்ன? நான் நார்த் இந்தியா போய் செக் பண்ணல. அங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னு எனக்கு ரேட்டு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அப்ப எத்தனை கோடி அடிச்சிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? அது மோடியுடைய ஊழல். அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? மோடி அப்போ புதுசா சொல்றீங்க சார். இல்ல, நீங்க தான் சொல்லணும். இல்ல, நீங்க கடையில வேலை பார்க்குற ஒருத்தன் 10 ரூபா அடிச்சாங்கிறத அரசு செய்யுதுன்னு உங்களால கூச்சம் இல்லாம சொல்ல முடியுது. இங்க 50 ரூபா வாங்கிட்டு போறான், அதை கவர்மெண்ட் செய்யுதுன்னு உங்களால சொல்றதுக்கு முடியலன்னா இது ஒரு வகையான குறைபாடு சார். ஒருவேளை உங்களுக்கு கண்ணாடி நீங்க மாத்தணும்னு நான் நினைக்கிறேன்.
சரி சார், இப்ப திமுக அதாவது தேர்தல் சாத்தாங்குளத்தை எடுத்தாங்க. இப்ப ஒரு நடந்திருக்கே திருபுவனம், அதுக்கு என்ன சொல்றீங்க? அதே இது எஃப்ஐஆர் அது எஃப்ஐஆர் போட்டாங்க. இது 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 இந்த திரு ஸ்டாலினுடைய கையில் வைத்துக் கொண்டுள்ள போலீஸ் துறை இப்படி நடந்திருக்கு. கையால் ஆகாத ஆட்சி, பதவி விலங்குன்னு கோஷம் போட்டு கிளம்ப வேண்டிதான். அதுக்கு முன்னாடி 26 பேர் வந்து இன்டெலெக்சுவல் இது வந்து சுட்டாங்க. இதுல அது என்ன அது இந்த பெஹல்காம் தாக்குதல், அதுக்கு ஒரு பைசலை பண்ணிட்டு பாஜக இதெல்லாம் பேசணும். சரிங்களா? மனசாட்சியோடு தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுகிற பாஜக அமித்ஷா பதவி விலகிட்டு நிதிஷ்குமாருக்கு உள்துறை அமைச்சர் பதவி கொடுக்கணும். இவருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு அமைச்சர்கள் பதவி கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு இவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு எங்களுக்கு பாடம் எடுக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பயாஸ்டா இந்த ஊடகங்கள் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன், 26 பேர் இறந்து போன அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு டிஸ்மிஸ் பண்ணணும்னா அந்த அரசு டிஸ்மிஸ் பண்ணிட்டு இந்த அரசு ஒரு நிமிஷத்துல நீங்க கலைங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த அரசு சரியா வேலை செய்யல, அவ்வளவுதானே? சார், நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதாவது சந்திரபாபு, நிதிஷ்குமார் அந்த ஆட்சி ஏற்கனவே பாஜக தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி தருது. ஆனா திமுக வெற்றி பெற்று விட்டு ஆனா கூட்டணியில் இல்ல. நான் என்ன சொல்றேன், கூட்டணி கட்சிகள் உள்துறை அமைச்சராக நிதிஷ்குமாரை வைத்து விட்டு ஆட்சியில் பங்கை கொடுத்து விட்டு இப்பவும் மைனாரிட்டி தான், ஒண்ணு அங்க மெஜாரிட்டி எல்லாம் ஒன்னும் இதாகல. நீங்க வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. சரி, இன்னொன்னு சொல்றேங்க. அதே இதுவே திமுகவுடைய ஸ்லோகம் என்ன? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஏன் மாநில கூட்டாட்சி இருக்க கூடாதா சார்? மாநில சுயாட்சிங்கிறது பொருளே இல்லாம பண்றீங்க சார். அந்த மாநில சுயாட்சி அந்த கூட்டாட்சி என்ன வித்தியாசம்? அதுவும் நீங்க வெற்றி பெறுவதற்கு கூட்டணி கட்சிகளுக்கு தேவை சார். அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தையே மாத்திட்டீங்க. 1974 மாநில சுயாட்சி தீர்மானம், அந்த தீர்மானத்துல கூட்டாட்சினா என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயில்டா பேசப்பட்டிருக்குது. எதை எதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எதை எதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் கூட்டாட்சின்னு சொன்னாங்களே தவிர கூட்டணி ஆட்சியை சொல்லல. நீங்க மத்தியில் கூட்டாட்சி என்பது நாங்க இங்க இருந்து மாநிலத்திலும் கொண்டு வரக்கூடாது. அதனால அந்த விவகாரம் வேறு, இது வேறு. நான் தான் சொல்றேன், பாஜகவுக்கு இதை பேசுவதற்கு எந்த அடிப்படை அறமோ தகுதியே கிடையாது. அவர்கள் எந்த திட்டத்தையும் முழுவதுமாக செயல்படுத்தவில்லை. மக்களுக்கு நான் இதை செய்து முடித்திருக்கிறேன்னு ஒன்றை காட்டுவதற்கு கூட இவர்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. நீங்க ஒடுக்கிக்கிட்டு இருக்கீங்க, மீண்டும் மீண்டும் ஒடுக்குறீங்க. அதை தவிர்த்து ஒரு வேலைங்க நடக்கலைங்க. இறுதியாக கேட்கிறேன், பாஜக அதிமுக கூட்டணி பார்த்து திமுக கூட்டணி பயப்படுகிறது, திரு ஸ்டாலின் அவர்களும் பயப்படுகிறாரா? ஏன்னா பாஜக தனியா விட்டுருங்க. இது உங்க கேள்வி. எடப்பாடி சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க, நீங்களே கேக்குறீங்களா? இல்ல, நீங்க சொல்லுறது இப்படிதானே இருக்கு. அதாவது பாஜக தனியா விட்டுணும். அப்பனா அதிமுக பாஜக கூட்டணி பார்த்து திமுக கூட்டணி மிரண்டு போயிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களும் பயந்து போயிருக்கிறார். 2024 தன்னால் ஜெயிக்க முடியாது, இவங்க கூட்டணி சேராது, கூட்டணி சேர்ந்த பிறகு அது நிலைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இப்ப வந்து எதிரி என்பது நபர்கள் அல்ல, எதிரி என்பது கொள்கைதான். கொள்கையை வீழ்த்துவதற்காகத்தான் கூட்டணிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால திமுக சைடு இருக்கிறது கொள்கை கூட்டணி, பாஜக சைடு இருக்கிறது கொள்ளையடிக்கிற கூட்டணி. அதனாலதான் அவர்களால் ஒன்றிணைந்து ஈர்க்க முடியவில்லை. நீங்க இப்ப நடந்திருக்கிறது கூட்டணின்னு நீங்க சொல்வீங்களா? அவர் காலையில வந்து உட்கார்ந்துட்டு சாயங்காலம் வரலும் வராம ஏகப்பட்ட மிரட்டல்கள், ஏகப்பட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில தூக்கிட்டு வந்து கடத்திட்டு வந்து பொண்ணை உட்கார வச்சு தாய் கட்டு வாங்கி பாத்தீங்களா படத்துல? அதே மாதிரி வில்லைங்க 4 பேர் சேர்ந்து கடத்தி வந்து திருமணம் பண்ணுகிற கடைசி கிளைமேக்ஸ் சீன் இருக்குங்களா? அதே மாதிரி என்ன ஒண்ணுன்னா, இந்த படத்துல ஹீரோ யாருமே வந்து இந்த பொண்ணை காப்பாத்தல. அதனால இந்த டிராப்ல எடப்பாடி விழுந்து கிடக்கிறார்.
இவர்களை பார்த்து, இந்த கூட்டணியை பார்த்து பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்ல. ஒண்ணு. இன்னொன்னு, பயம்ங்கிறத தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்குது. பொறுப்பு. இந்த மக்களையும், இந்த மண்ணையும், இந்த மண்ணுக்கான இந்த கலாச்சாரத்தையும் எல்லாவற்றையும் காக்க வேண்டிய தேவை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய கருத்து. சரி சார், 2026 இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நடக்கதான்னு பார்க்கலாம் சார். உங்கள் பொன்னான நேரத்தை ஜெம் டிவிக்காக ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி சார். நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.